என்ன மாறிவிட்டது? மாறி மாறி இவர்கள் திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக. என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? ஆள் மாறுகிறதா? ஆட்சி மாறுகிறதா? ஆட்சி முறை மாறுகிறதா? முறை மாறுகிறதா? இவர் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும். இவர் வந்தாலும் கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். அவர் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். இவர் வந்தாலும் டாஸ்மாக் வியாபாரம் சிறப்பாக நடக்கும், அவர் வந்தாலும் டாஸ்மாக் வியாபாரம். பணங்கள் தென்னங்களை விற்கிறானே, கேரளாவில் இருக்கிறது, அருகில் இருக்க புதுச்சேரியில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. என் மாநிலத்தில் மட்டும் கல்லுக்கு மட்டும் தடை விதிப்பது என் மதுவென்று? அப்ப நீ டாஸ்மாக் கடையில் விற்கிற சாராயம், பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சின்னெல்லாம் என்ன கோயிலில் கொடுக்கிற புனித நீரா, தீர்த்தமா? அது மது இல்லையா? கல் மட்டும் எப்படி மதுவானது? ஏன் கல்லுக்கு தடை வந்தது என்று அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? எதனால் இவங்க தடை விதித்தார்கள்? கல்லை திறந்து விட்டால் 100 ரூபாய் 200 ரூபாயில் குடித்து விட்டு போய் விடுவான். கல்லு குடித்து செத்தவன் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவன் இல்லை. என இயற்கை தருகிற அரிய மூலிகை சாறு பால், எந்த கலப்படம் இல்லாத ஒரு பால். பண்டை காலம் தொட்டு தமிழன் வாழ்க்கை மரபோடு ஒன்றிணைந்து வந்த ஒன்று கல்லு. அதை மதுவென்று எப்படி சொன்னாய்? ஏன் தடை செய்தாய்? ஏனென்றால் உன் டாஸ்மாக் வியாபாரம் விழுந்துவிடும், படுத்துவிடும். டாஸ்மாக் வியாபாரம் படுத்து விட்டால் நீ தயாரிக்கிற ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிறது படுத்துவிடும். அதில் வருகிற பல ஆயிரம் கோடி லாபம் கெட்டு போகும். அதனால் கல்லு மதுவாயிட்டது. பீர், பிராண்டி, சாராயம், விஸ்கி வந்து புனித நீராகிவிட்டது இந்த நாட்டிலே. எத்தனை காலத்திற்கு நீங்கள் இப்படியே போவீர்கள்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாமல் சகித்து